முருகா முருகா முருகான்னு மனம் உருகி நம்ம எல்லாருமே இன்னைக்கு வணங்கிட்டுருக்கோம். முருகரால் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் முருகர் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்காரு. இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம வாழ்கிறதுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நம்ம முருகா முருகான்னு வணங்கிட்டுருக்கோம். நம்ம முருகரை வணங்கிட்டுருக்கோம், இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோமேன்னு ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில பேர்கள் தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு தவறுகள் செஞ்சிட்ருக்காங்க. மனுஷனுக்கு மனுஷன் சக மனுஷனாக பார்க்கணும். கடவுள் தான் உயர்ந்தவர் உலகத்தில். மற்றவங்க எல்லாருமே கடவுளுக்கு கீழே தான். எல்லாருமே சரிசமமானவர்கள் தான். இதில் நம்மளை விட தாழ்த்தி இருக்கவங்க, நம்மளை விட உயர்த்தி இருக்கவங்க, இது மாதிரி வேறுபாடுகளே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தருங்க போயிடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது. ஏன்னா அவங்களும் முருகரால் படைக்கப்பட்டவங்க, நாமும் முருகரால் தான் படைக்கப்பட்டிருக்கோம். எல்லாருமே தாய் தந்தையோட குழந்தைங்களாக தான் இருக்கும். அப்போது ஒரு குழந்தைக்கு பிரச்சனைனா இன்னொரு குழந்தை ஏதாவது ஒன்று சொல்லிச்சின்னா அப்போ 2 குழந்தைங்களையும் தான் பார்ப்பாங்க கடவுள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரிசமமானவர்கள், சமமானவர்கள். இதில் என்ன நம்ம ஏற்ற தாழ்வுகள் இருக்குது? நிறைய பேர் மனுஷனோட மனசுங்களை புரிஞ்சிக்கிறதே இல்லை. ஏதாவது மனசுங்க வர மாதிரி பேசுறது, கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறது, இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. முருகர் பக்தர்களாக இருந்தால் நிச்சயமாக பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி பண்ணியிருக்கலாம். முருகனை வணங்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் வந்துடும். முருகர் அந்த நிதானத்தை கொடுத்துருவார், நல்ல ஒரு அறிவுத்திறனை நமக்கு கொடுத்துருவார். முதல்ல நமக்கு பொறுமையை கொடுப்பார், சகிப்பு தன்மையை கொடுப்பார், புரிய வைப்பார். வாழ்க்கைனா இதுதான் வாழ்க்கை. எல்லாரையும் மதிக்கணும். நம்மளை விட யாரும் உயர்ந்தவங்களும் கிடையாது, நம்மளை விட யாரும் தாழ்ந்தவங்களும் கிடையாது. எல்லாருமே பூமிக்கு தான் வந்திருக்கோம், பிறந்திருக்கோம். இன்றைக்கி முருகன் அருளால் வாழ்ந்துட்டுருக்கோம், இனிமேல் வாழ தான் போகிறோம். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அன்பாக நடந்துக்கலாமே. அன்பு தான் ரொம்ப முக்கியமானது. பேர் மனுஷன் மதிக்கிறது இல்லை. இனிமேலாவது நம்ம மதிக்கணும். மனுஷங்களுக்கு மனுஷன் நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம முருகனுக்கு பிடிச்சமானவங்களாக இருப்போம். நம்மளை யார் மதித்தாலும் மதிக்கலனாலும் பரவாயில்ல, முருகர் பக்தர்களான நம்ம மதிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.